be here. You have to talk to people. People are having solutions. எங்கெங்க யானை வருது, எங்கெங்க யானை முட்டிட்டு வருதுன்னு ஜனங்க சொல்றாங்க. நீங்க வந்த பின்னால ஜனங்க உங்களோட தமிழ்ல பேச முடியலன்னு சொல்றாங்க. அரேஞ்ச் இன்டர்பிரேட்டர். யாராவது ஒருத்தர் படிச்ச பையன் இருப்பான், அங்க வந்து வேலைக்கு எல்லாம் எம்ஃபில் படிச்சவன்லாம் வந்து காடா வேலைக்கு சேர்ந்திருக்கான். ஒருத்தர் போய் பேசுங்க, லாங்குவேஜ் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஜனங்கிட்ட பேச வேண்டியதானே. Why don't you talk to people? These are all the problems. Number 2, இன்னைக்கு இந்த பையன் யங் மேன், நீங்க போய் பாருங்க எவ்வளவு தூரம் யானை வந்து ஒரு 2 hours மேல இருந்து அவனை போட்டு பிச்சு trash him. 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அந்த அம்மா இருக்கு, 5 பேர் செத்துருக்காங்க, 5 பேர் தலித்ஸ், 5 பேரும் தலித்ஸ், poorest of the poor in the society செத்து போயிருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வர்றது, throwing the money at the face of the people is not managing the forest. Without நாங்க இப்ப ஃபாரஸ்ட் எங்களுக்கு தான், நாங்க இல்லாம இந்த ஃபாரஸ்ட டிஎஃப்ஓ மேனேஜ் பண்ண முடியாது, இந்த கார்டு வாட்சர் மேனேஜ் பண்ண முடியாது. ஒரு போன் பண்றாங்க, இங்க ஒரு யானை நிக்குது, அங்க ஒரு யானை நிக்குது, போன் பண்ணா ஒரே வண்டி 3-4 பேரு, அவனுக்கு டைம் சம்பளம் இல்ல, டீசல் இல்ல, ஒன்னும் வர்றது இல்ல, அவங்ககிட்ட ஒண்ணும் இல்ல, அவங்ககிட்ட கைதான் இருக்கு, என்கிட்ட கைதான் இருக்கு. பாருங்க போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் ஒரு வெப்பன் வச்சிருப்பாங்க கையில. ஏன் அங்க கர்நாடகா சைட்ல போலீஸ் ஜீப் பார்த்தா யானை ஓடுது, இங்க போலீஸ் ஜீப் பார்த்தா யானை வருது. ஏன் அவங்க வந்து ரப்பர் புல்லட் ஏதோ யூஸ் பண்றாங்க, கிராக்கர் பட்டாசு வாங்கி கொடுக்கறது இல்ல. I know how much money is spent in this forest. ஒரு கிராக்கர் கொடுக்கறதுக்கு என்ன, இந்த மாதிரியான ஒரு 3 months கிராக்கர்ஸ் கொடுத்தா யானை முடுக்கலாம். அடிஷனல் டிஎஸ்பி வந்தாலும், நானே வந்தாலும், நீங்களே வந்தாலும் எப்படி யானை முடுக்கிறது? அது ஒரு வைல்ட் அனிமல். ஒண்ணுமே இல்லாம ஒரு ஒரு நிராயுத பணியா போய் எப்படி போய் அதை வந்து பண்றது? இப்போ there is an SOP, NTCA SOP, Interstate Tiger Reserve. பக்கத்து ஸ்டேட்ல 20 lakhs கொடுக்குறாங்க, 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க கர்நாடகால. 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒருத்தர் இறந்துட்டா 20 lakhs, தமிழ்நாட்டுல 10 lakhs. அந்த SOP பிரகாரம் நீங்க வந்து ஹையஸ்ட் ப்ரிவைலிங் ரேட் நீங்க கொடுக்கணும். ஹையஸ்ட் ப்ரிவைலிங் ரேட் கொடுக்கறது கவர்மெண்ட்ல இருந்து வரக்கு லேட் ஆச்சுன்னா ஃபவுண்டேஷன்ல இருந்து கொடுக்க சொல்லியிருக்கிறான். ஃபவுண்டேஷன்ல பணம் இருக்கு, ரோட்ல போற லாரிக்கெல்லாம் நம்ம பணம் வசூல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபவுண்டேஷன்ல இருந்து இந்த பையனுக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுங்க, அந்த ஃபேமிலி 20 lakhs as per SOP. நான் வந்து இமேஜினரி டிமாண்ட் கிடையாது, அதை கொடுங்க. நம்பர் 2, வாங்க ஒரு நிமிஷம், 20 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். 2வது, உடனடியா அங்க யானை வராத நீங்க நடவடிக்கை எடுக்கணும். 3, அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா போஸ்ட் மார்ட்டம் வந்து இங்கேயே நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா ரொம்ப மோசமா ஆயிப்போச்சு, நீட்டு போகணும். 2